தமிழர்களின் அழிந்து போன போர் கலைகளையும் பாரம்பரிய வேறு விளையாட்டுகளையும் இன்றைய இளம் தலைமுறைகளுக்கு கடத்தும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார் ஈரோடு ராசம்பாளையம் எஸ்எஸ்வி நகர் பகுதியைச் சேர்ந்த காமராஜ். ஏழாம் அறிவு திரைப்படத்தில் வில்லன் ஊதுகுழல் மூலமாக தாக்கும் காட்சிகள் இடம்பெற்றிருக்கும். ஊதுகுழலில் நஞ்சு தடவிய கூர்மையான ஆயுதத்தை உள்ளே செலுத்தி அதனை எதிரிகள் மீது ஊதும் போது கண்ணிமைக்கும் நேரத்தில் எதிரிகளை வீழ்த்திவிடும் டெக்னிக்கை தமிழர்கள் ஏற்கனவே பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள். தமிழர்களின் பண்டை காலத்தில் போர்க்கருவியாக இருந்த வளரி தற்போது மேலை நாடுகளில் பூமராங் என்று சொல்லப்படுகிறது. வளைந்த தடி போன்று உள்ள இரும்பு வளரியின் முனையில் நஞ்சு தடவி இருக்கும். இதனை எதிரிகளை கண்டதும் வீசும் போது எதிரியின் தலையை துண்டித்துவிட்டு மீண்டும் வீசிய போர் வீரரின் கைகளுக்கே திரும்பும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கும். இது மட்டுமல்லாமல் அலங்கார சிலம்பம், போர் சிலம்பம், அடிவரிசை, குத்து வரிசை, சுருள்வாள் வீச்சு என பல்வேறு கலைகளை சிலம்பம் மாஸ்டர் காமராஜ் கற்றுக் கொடுத்து வருகிறார். இது குறித்து பேசிய காமராஜ், குழந்தைகளை ஏதாவது ஒரு விளையாட்டில் ஈடுபடுத்த வேண்டும், அப்போதுதான் படிப்பதற்கும் புத்துணர்ச்சி கிடைக்கும் என தெரிவிக்கிறார். தற்காப்பு கலைகளே பார்த்தீங்கன்னா சிலம்பம் ஆதி காலத்திலிருந்து நம்ம போர்க்கலையில் வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா குழந்தைங்களுக்குமே நம்ம சிலம்பம் சொல்லித்தரோம். சிலம்பம், வளரி, வாழ்வீச்சு இது எல்லாமே சொல்லித்தரோம். இந்த கலைகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒன்றோட ஒன்றா காப்பாற்றிக்கிட்டு வரோம். ஒரு சிலர் மட்டும் பரம்பரையாக அப்படியே சொல்லி தந்துக்கிட்டே வரோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வளரிங்கிறது ரொம்ப அழிஞ்சு போச்சு. இப்போ எல்லாருமே பார்த்தா வளரி மேலே அந்த ஒரு பிரிய வச்சு வளரியை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு இதில் வளரி கலையை எடுத்து போயிட்டு இருக்கிறாங்க. அந்த வளரி கலை பார்த்திங்கன்னா அதை எதிரிகளை தாக்கவும் அந்த காலத்தில் போருக்கு பயன்படுத்துறது. இப்போ வந்து நம்ம அந்த வில்லம்பு மாதிரி ஒரு விளையாட்டாக நம்ம அந்த வளரி கலையை எடுத்து நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி தந்துட்டுருக்கோம். அந்த வளரியோட ஆயுதம் எதிரியை போய் தாக்கும், தாக்கலைன்னா திருப்பி கைக்கு வரக்கூடிய அது ஒரு பயங்கரமான ஆயுதம். அதான் முந்தி நிறையா பேர் சொல்கிற மாதிரி அது ராணிவேல் நாச்சியார் படையில் இருந்த சின்ன மருது, பெரிய மருது இவங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணாங்க. அதுக்கு முந்தி பார்த்திங்கன்னா பிரமிடுகளில் கூட பார்த்திங்கன்னா வரலாற்று சான்றுகள் இருக்குது. இந்த நம்ம தமிழ்நாட்டிலிருந்து வளரிகள் அங்கே போய் அங்கேருந்து வெளிநாட்டுக்கெல்லாம் இதாகி இந்தியாவில் வளரி வந்து தமிழ்நாட்டிலிருந்து அதிகமாக பயன்படுத்துறதுக்கான சான்றுகள், வரலாற்று சான்றுகள், கல்வெட்டுகள் எல்லாமே இருக்குதுங்க. இந்த கலை அழியாத காப்பாற்றணும். நம்ம அதுக்கோசரம் வர்ற குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். இப்போ நாம் கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, எல்லா குழந்தைங்களையும் இந்த விளையாட்டு அந்த விளையாட்டுன்னு இல்லை, ஏதாவது ஒரு விளையாட்டில் குழந்தைங்கள நாம் ஈடுபடுத்தணும். எந்நேரமும் அவங்க வீட்டில் செல்ஃபோன், டிவியில் மூழ்கி இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. சிலம்பக்கலை தான், சிலம்பம், வளரி, வாழ்வீச்சு இந்த மாதிரி தற்காப்பு கலைகள், மற்றபடி எல்லா விளையாட்டும் ஏதாவது ஒரு விளையாட்டில் விளையாடினா மட்டும்தான் குழந்தைங்களுக்கு படிக்கக்கூடிய அந்த ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும்.